Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே ஹாப்பி 74th இண்டிபெண்டன்ஸ் டே. இன்னைக்கு நான் இந்த வீடியோல உங்கள்கிட்ட ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் பத்தி தான் சொல்ல போறேன். எல்லாரும் மென் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க, உமன் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. யாராவது கப்பல் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவங்கள பத்தி தான் நான் இந்த வீடியோல உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். அந்த கப்பல் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் யாருன்னா கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் மற்றும் அவருடைய கணவர் சங்கர்லிங்கம் ஜெகநாதன் தான். இவங்க இருவருமே தமிழ்நாட்டை சார்ந்தவங்க. இவங்க இருவருமே சோஷியல் இன்ஜஸ்டிஸ் எதிர்த்து போராடினவங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க இருவரும் காந்தியன் ஆக்டிவிஸ்ட். இவங்க ஏழ்மையான மக்களுக்காகவும் நிலம் இல்லாதவரின் மேலாண்மைக்காகவும் போராடியிருக்காங்க. சில சமயம் கவர்மெண்ட்டை எதிர்த்தும் போராடியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இண்டஸ்ட்ரீஸை எதிர்த்தும் போராடியிருக்காங்க. இவங்க முதல் போராடினது இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் மூமெண்ட்ல தான். கிருஷ்ணம்மாள் 1926 ஜூன் 16 ஒரு தலித் ஃபேமிலியில பிறக்கிறாங்க. இவங்க அம்மா கூலி தொழில் செஞ்சு தான் குடும்பத்தை காப்பாத்திட்டு இருக்காங்க. இவங்களோட பிரெக்னன்சி டைம்ல இவங்க கூலி வேலை செஞ்சு தான் தன்னோட குடும்பத்தை காப்பாத்திட்டு இருக்காங்க. அதை பார்த்ததும் கிருஷ்ணம்மாளுக்கு சோஷியல் இன்ஜஸ்டிஸையும் பாவர்ட்டியும் எதிர்த்து போராடணும் அப்படிங்கிற எண்ணம் தோணுது. இவங்களோட ஃபேமிலி ரொம்பவே புவரா இருந்தாலும் கஷ்டப்பட்டு தன்னோட யூனிவர்சிட்டி எஜுகேஷனை முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் காந்தியன் சர்வோதயா மூமெண்ட்ல கலந்துக்கிறாங்க. இவங்க இங்க தான் சங்கர்லிங்கம் ஐயாவை சந்திக்கிறாங்க. சங்கர்லிங்கம் ஐயா ஒரு வசதியான குடும்பத்துல பிறந்திருக்காரு. இவர் பிறந்த ஆண்டு 1912. 1930 தன்னோட கல்லூரி படிப்பை விட்டுட்டு காந்தி கூப்பிட்டாருன்னு நான் கோஆபரேஷன் மூமெண்ட்லயும் சிவில் டிசோபீடியன்ட் மூமெண்ட்லயும் கலந்துக்கிறாரு. 1942 குவிட் இந்தியா மூமெண்ட்லயும் கலந்துக்கிட்டு ஜெயிலுக்கும் போறாரு. இந்தியா விடுதலை பெற்ற பின் இவர் ஜெயிலை விட்டு வெளியே வராரு. ஜெயிலை விட்டு வந்த உடனே இவரும் கிருஷ்ணம்மாளும் திருமணம் செஞ்சுக்கிறாங்க. இவங்க இருவருமே காந்தியையும் மார்ட்டின் லூதர் கிங்கையும் மீட் பண்ணியிருக்காங்க. வேதாரண்யம்ல நடந்த சால்ட் சத்தியாகிரகாவுக்கு இவங்க இருவருமே தலைமை தாங்கியிருக்காங்க. இவங்க இருவருமே நாடு வளர்ச்சி பெறணும் அப்படின்னா நாட்டில் இருக்க மக்கள் வளர்ச்சி பெறணும் அப்படிங்கிறத நம்பினவங்க. 1950 1952 வரைக்கும் சங்கர்லிங்கம் ஐயா நார்த் இந்தியாவில் நடந்த வினோபா பாவே அப்படிங்கிற மூமெண்ட்ல கலந்துக்கிறாரு. இதன் மூலியமா நில உரிமையாளர்கள் தன்னோட நிலத்துல 1/6 நிலம் இல்லாதவர்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக போராடுறாரு. அந்த சமயத்துல கிருஷ்ணம்மாள் தன்னோட டீச்சர் ட்ரைனிங் கோர்ஸை மெட்ராஸ்ல முடிக்கிறாங்க. சங்கர்லிங்கம் ஐயா தமிழ்நாட்டுக்கு வந்ததும் இவரும் கிருஷ்ணம்மாளும் சேர்ந்து போதன் மூமெண்ட் அப்படிங்கிறத தொடங்குறாங்க. இதன் மூலியமா தமிழ்நாட்டில் இருக்க நிலம் இல்லாத மக்களுக்கு நில உரிமையாளர்கள் தன்னுடைய நிலத்துல 1/6 கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக போராடுறாங்க. பல சமயம் ஜெயிலுக்கும் போயிருக்காங்க. 1953 1967 வரைக்கும் கிட்டத்தட்ட 40 லட்சம் ஏக்கர் நிலங்களை 1000 நிலம் இல்லாத மக்களுக்கு இவங்க கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் தஞ்சாவூருக்கும் சென்று இதற்காக போராடிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் 1968 நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நில உரிமையாளர்கள் 42 தலித் மக்களை எரித்து கொள்றாங்க. இதை கேட்டதும் அவங்க ஒரு ஆர்கனைசேஷன் தொடங்குறாங்க. இந்த ஆர்கனைசேஷன் பேர் தான் LAFTI. இதை தடுக்கிறதுக்காக தொடங்கப்பட்ட ஆர்கனைசேஷன் தான் LAFTI. LAFT மூலியமா நிலம் இல்லாதவர்களுக்கு லோன் மூலியமா நிலம் வாங்குவதற்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட சேர்ந்து வேலை பார்த்து சீக்கிரமா லோனை அடைக்கவும் முடிவு பண்ணியிருக்காங்க. இனிஷியல் ஸ்டேஜில் எந்த பேங்க்குமே இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முன் வரல. பட் போக எல்லாருமே இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முன் வந்தாங்க. LAFT மூலியமா 2007 13,000 ஏக்கர் நிலங்களை 13,000 ஃபேமிலிக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விளைச்சல் இல்லாத காலங்களில் பல ஒர்க் ஷாப் நடத்தி மக்களுக்கு கூடை பின்னுதல், அதுக்கப்புறம் மரத்தொழில், அது மாதிரி நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. 1992 பெரிய தொழிற்சாலைகள் அதிக விளைச்சல் நிலங்களை பிரான் உற்பத்திக்காக பயன்படுத்தினாங்க. இதன் மூலியமா பல மக்களுக்கு வேலை இல்லாம போச்சு. நிலத்தடி நீர் முற்றிலும் மாசடைந்தது. மக்களுக்கு குடிநீர் இல்லாம போச்சு. இதை தடுக்க 1993 சத்தியாகிரகா மூலியமா ஒரு அமைதி போராட்டத்தை LAFTI தொடங்கினாங்க. இதன் மூலியமா பல பேர் தாக்கப்பட்டாங்க, பலரோட வீடுகள் எரிக்கப்பட்டன, பல பேர் ஜெயிலுக்கும் போனாங்க. இதை தடுக்க சங்கர்லிங்கம் ஐயா ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் பெட்டிஷனை சுப்ரீம் கோர்ட்ல கொடுத்தாரு. இதனால NEERI இந்த கேஸை எடுத்து இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. டிசம்பர் மாதம் 1996 சுப்ரீம் கோர்ட் கடற்கரையிலிருந்து 500 மீட்டருக்கு எந்த இண்டஸ்ட்ரீஸும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டாங்க. இவங்க இது மாதிரி 7 NGO மக்களுக்காக தொடங்கியிருக்காங்க. இவங்க காந்திகிராம் ட்ரஸ்ட் அண்ட் மதுரை யூனிவர்சிட்டியில் மெம்பராக இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய லோக்கல் அண்ட் ஸ்டேட் சோஷியல் வெல்ஃபேர் கமிட்டிலையும் மெம்பர்ஸாக இருந்திருக்காங்க. நேஷனல் கமிட்டி ஆன் எஜுகேஷன், லேண்ட் ரிஃபார்ம் கமிட்டி, பிளானிங் கமிட்டிலையும் இவங்க மெம்பராக இருந்திருக்காங்க.
இவங்களுக்கு நிறைய அவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் 1987 சுவாமி பிரணவானந்தா பீஸ் அவார்டு கொடுக்கப்பட்டிருக்கு. பத்மஸ்ரீ அவார்டு இவங்களுக்கு 1989 கொடுத்துருக்காங்க. இவங்க எல்லா ப்ரொட்டஸ்ட்டையுமே பீஸ்ஃபுல்லாக பண்ணதுனால 1996 இவங்களுக்கு பகவான் மகாவீர் அவார்டும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரைட் லிவ்லைஹுட் அவார்டும் கொடுத்துருக்காங்க. கிருஷ்ணம்மாள் அம்மாவுக்கு அம்மாங்கிற பட்டமும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க 11,000 பெண்களுக்கு நிலம் கொடுத்ததுனால யூனிவர்சிட்டி ஆஃப் ஹைதராபாத்தில் இருந்து இவங்களுக்கு எம்ஃபில் பட்டமும் 2009 கொடுத்துருக்காங்க. ரீசெண்டாக இவங்களுக்கு பத்மபூஷன் அவார்டு 2020 கொடுத்துருக்காங்க. சங்கர்லிங்கம் ஐயா உடல்நலம் குறைவாக 2013 பிப்ரவரி 12 இறந்துட்டாங்க. இதற்கு பிறகும் கிருஷ்ணம்மாள் இன்னமும் மக்களின் நலனுக்காக போராடிட்டு தான் இருக்காங்க. இந்த ஸ்டோரி ரொம்பவே இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. உங்களுக்கும் இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோ நீங்களும் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.